ஒரு வீட்டில் காக்கா, பருந்து, கிளி ஒற்றுமையுடன் வாழ்ந்து வந்தன. அந்த 3 நண்பர்களும் கோடை காலத்தில் ஒன்றாக உணவு அருந்தியும் ஆற்றில் நீராடியும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தன. ஒரு நாள் 3ம் நீராட செல்லும் போது, நான் தண்ணீர் அருந்ததான் உன்னை அழைத்து வந்தேன். இந்த ஆறு ஆழமாக இருக்கும், நாம் கவனமாக இருக்க வேண்டும். நீ போய் சொல்லி என்ன பயமுறுத்தாத. நான் நீரில் குதித்து விளையாட போகிறேன். இதை கண்ட தாயாடு, யாராவது காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க என்று கத்தியது. சற்றும் யோசிக்காமல் அங்கிருந்த பருந்து ஆற்றில் தவித்த குட்டியாடை காப்பாற்றியது. மிகுந்த மகிழ்ச்சி அடைந்த தாயாடு, உங்களுக்கு ரொம்ப நன்றி, நானும் ஆபத்து காலத்தில் உங்களுக்கு உதவுகிறேன் என்று சொல்லியது. ஒரு நாள் வேடன் ஒருவன் ஒரு புறாவை பிடித்து கூண்டில் அடைத்துவிட்டு உணவு அருந்த சென்றான். அப்போது அங்கு வந்த காக்காவிடம் புறா தனக்கு உதவி செய்யுமாறு கெஞ்சியது. காக்கா, வேடன் வருவதற்குள் இந்த கூண்டை திறந்து என்னை காப்பாற்றி உதவ முடியுமா? சரி, கவலைப்படாதே, நான் காப்பாற்றுகிறேன் என்று காக்கா சொல்லிவிட்டு கூண்டை திறந்தது. புறா வெளியே வந்ததும் இருவரும் அந்த இடத்தை விட்டு பறந்தன. இப்படி மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்த நண்பர்களுக்கு சோதனை காலமாக ஒரு நாள் இரவு திடீரென்று பலத்த மழையும் இடிமின்னலும் சூறை காற்றும் வீச தொடங்கியது. நமக்கு ஒரு நல்ல வீட்டை உருவாக்காமல் கவனக்குறைவாக இருந்து விட்டோம். இப்பொழுது மழையில் நனைந்து துன்பப்படுகிறோம். நமக்கு வேறு பாதுகாப்பான இடம் தேவைப்படுகிறது. எங்கு செல்வது என்று தெரியவில்லையே. கவலைப்படாதே, புறா வீட்டிற்கு சென்று உதவி கேட்போம், வா. புறா, எங்கள் வீடு மழையில் இடிந்து விட்டது. நாங்கள் மூவரும் உங்கள் வீட்டில் தங்கிக் கொள்ளலாமா? என் வீடு அதிக பாரம் தாங்காது. என்னால் உங்களுக்கு இந்த உதவி செய்ய முடியாது. நீங்கள் வேறு எங்கேயாவது போய் பாதுகாப்பு தேடுங்கள். காக்கா, நாம் மாட்டின் வீட்டிற்கு சென்று உதவி கேட்போம், வா. கிளி, என்ன ஆச்சு? எனக்கு பசி அடிக்கிறது, உடல் சோர்வாக இருக்கிறது. என்னால் இந்த காற்றில் பறக்க முடியவில்லை. மழையும் இருட்டையும் பார்த்தால் பயமாக இருக்கிறது. நாங்கள் இருவரும் உன் அருகில் இருக்கும்போது நீ ஏன் வீணாக பயப்படுகிறாய்? நாம் மூவரும் ஆட்டின் வீட்டிற்கு சென்று உதவி கேட்போம், வாருங்கள். மூவரும் பறந்து ஆட்டின் வீட்டுக்கு சென்று சிறிது நேரம் பறந்து கொண்டே ஆட்டிடம் உதவி கேட்கலாமா வேண்டாமா என்று யோசித்து கொண்டே பறந்தன. உடனே ஒரு குரல் கேட்டது. மூவரும் உள்ளே வாருங்கள், ஏன் மழையில் நனைகிறீர்கள் என்றது ஆடு. 3 பறவைகளும் உள்ளே சென்று ஒன்றும் பேசாமல் அமைதியாக அமர்ந்து இருந்தன. ஆடு 3 பேருக்கும் சூடான உணவு பரிமாறியது. ஆடு சொல்லியது, நீங்கள் மழையில் நனைந்து சோர்வாக உள்ளீர், முதலில் உணவு அருந்துங்கள், பிறகு பேசிக்கொள்வோம் என்று சொல்லியதும் மூவரும் பசி மயக்கத்தில் இருந்ததால் வேகமாக உணவை சாப்பிடத் தொடங்கினர். அவர்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்கும் போதே ஆடு, நீங்கள் விரும்பும் வரை என் வீட்டிலேயே பாதுகாப்பாக இருங்கள் என்று சொல்லியது. நாம் உதவி கேட்காமலேயே நம் கஷ்டத்தை உணர்ந்து ஆடு செய்கின்ற உதவியையும் ஆட்டின் நன்றி மறவாத குணத்தையும் நினைத்து பதிலுக்கு ஆட்டிற்கு நன்றி கூறக்கூட வார்த்தை வராமல் 3 நண்பர்களுக்கும் ஆனந்த கண்ணீர் வந்தது.